சூப்பரான ஒரு லைவ் கான்சர்ட்டுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கிறோம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். குழந்தைங்களோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ட்ரூ ஹானஸ்ட்லி பிகாஸ் யோகஸ்ரீயோட வயசு என்னுடைய பொண்ணு வயசும் ஒன்று. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஹாய், நான் உங்கள் ஜீ தமிழ் சரிகமப்பா யோகஸ்ரீ பேசுகிறேன். எங்களுடைய ரோஜா ரோஜா லைவ் இன் கான்சர்ட்க்கு நீங்கள் எல்லோரும் நாளைக்கு வரணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை பார்க்கும்போது. மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய ஓட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இங்கேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக வரணும். நான் வந்து சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல் ஃபஸ்ட் ரன்னர் அப். ஃபஸ்ட்டு நான் மெகா ஆடிஷன்லேருந்தே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். ஃபஸ்ட் நான் எங்கெங்கே பாடினதுலேருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்குமே எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காஸ் மக்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு இங்கேருந்து நிறைய எனக்கு ஓட் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 8 பேர். அப்பா, அம்மா, எனக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. அப்புறம் தாத்தா பாட்டி இருக்காங்க. நான் ஆடிஷன் கரூரில் அட்டன் பண்ணி அப்புறம் ஒரு ஆடிஷனாக செலக்ட் ஆகி தான் மெகா ஆடிஷன் வந்தேன். மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா ரவுண்ட்ஸுமே பாடினேன். ரொம்ப ரொம்ப அங்கே ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே செம்மையாக வெல்கம் பண்ணாங்க எல்லாருமே, டீம் மொத்தமாக. அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டு எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிஷா. ஸோ திருப்ளை மீடியா வந்து பெருமிதம் பண்ணக்கூடிய இந்த ரோஜா ரோஜா லைவ் கான்சர்ட் வந்து சூப்பராக நடக்க போகுது நாளைக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் சத்யன் அண்ணா, யோகஸ்ரீ எல்லாரும் வந்துருக்காங்க. ஸோ 2 பேரையும் மறுபடியும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் யோகஸ்ரீலாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அண்ணாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய சாங் லிஸ்ட் வச்சுருக்கிறோம். அவங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. கோயில் பாட்டு அது கேட்டு செல்வதங்கே மனம் தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ இனி நான் தானே இனி உண்டாகும் அதை எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பின்னணி பாடகன் சத்யன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன். அது ஒரு AAA மீடியா வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் பண்ணுறாங்க. ஐம் ரியலி எக்ஸைட்டட். அவங்க வந்து ஏற்கனவே அவங்க பிடிச்சிருந்த சில ஷோஸ் பண்ணுறதா இருந்தது. பட் அது தள்ளி போயிட்டு இருந்தது. பட் டைம் வந்திருக்கு. இப்போ நமக்கு ரோஜா ரோஜா லைவ் இன் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது. ஐம் ரியலி எக்ஸைட்டட். இது வரைக்கும் வந்து எனக்கு எல்லா வகையிலுமே ஸ்ரீலங்கன் மக்கள், நம்ம தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. நான் வந்து என்னோடய கெரியர் வந்து வசூல் ராஜா MBBSல ஆரம்பித்து இன்றைக்கி வாவாத்தியார் வரைக்கும் ஒரு 200 பாட்டுக்கு மேலே சினிமாவில் பாடியிருக்கேன். அந்த அத்தனை பாட்டும் எவ்வளோ பேர் உலகம் முழுக்க ரசிக்கிறாங்க. அண்ட் எங்களை உலகம் முழுக்க கொண்டு போகிறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட இலங்கை தமிழ் மக்கள் தான். அவங்க தான் உலகத்தில் இருக்க எல்லா பகுதியிலையுமே பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அன்பும் பேராதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் இப்போவுமே நம்ம AAA நம்மளோட மீடியா மக்களும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்புக்கு குறைய இல்லை. ரொம்ப அழகாக எங்களை வெல்கம் பண்ணி வி ஆர் டேக்கிங் கேர் லைக் எனிதிங். சூப்பரான ஒரு லைவ் கான்சர்ட்டுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கிறோம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். குழந்தைங்களோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ட்ரூ ஹானஸ்ட்லி பிகாஸ் யோகஸ்ரீயோட வயசு என்னுடைய பொண்ணு வயசும் ஒன்று. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் கில்மிஷா கூட ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணுறேங்க. பார்ப்போம். நாளைக்கு ஒரு சூப்பரான ஷோ கட்டாயம் காத்திருக்குது. ஏன்னா செம்ம பேண்ட், லைவ் பேண்டும் நம்ம கூட பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சாரங்கா. எனக்கு அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ண ரொம்ப நாள் ஆசை. நான் அவரோட லீட் ரிதம் பிளேயர் மிஸ்டர் பானு அவர்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா அவரோட ஃபேன் நான் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் அந்த சாரங்கா பேண்டுக்கு நான் ஃபேன் தான். அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நடக்குது AAA மீடியா மூலிமா. ஸோ தேங்க்ஸ் டு தேட். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வீட்லேயே இருக்காமல் டிக்கெட் வாங்கிட்டு ஷோக்கு வாங்க.
செம்ம ஷோ காத்துட்டு இருக்குது. 26 வருஷம் முன்னாடி ஸ்டேஜில் நான் பாடின ஒரு பாட்டு, இப்போ எனக்கு 19 வயசு. அப்போது அந்த பாட்டு வந்து இப்போ திடீர்னு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பாட்டு வைரல் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த பாட்டு டைட்டிலாக மாறி அது ஒரு ஷோ நடக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் இது நடக்கும்னு எனக்கு தெரியாது. அண்டு அதுவும் மக்கள் தான் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வீடியோவை வந்து வைரல் ஆக்குனாங்க. அவங்களோட அன்பு தான். ஹானஸ்ட்லி சொல்லணும்னா எனக்கு எந்த மீடியாவும் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. நான் வந்து ப்ளேபேக்லேயே இருந்தாலும் கூட, இவ்வளோ வருஷமாக இருந்தாலும் கூட, எனக்கு நான் வரணும், நான் ஜெயிக்கணும்னு நினச்சது மக்கள் தான், நீங்கள் தான். ஸோ இன்னைக்கு இந்த ரோஜா ரோஜா உங்களால் தான் சாத்தியமாச்சு. அப்படியே அந்த பாட்டை வந்து உன்னிகிருஷ்ணன் சார் ஒரிஜினலாக பாடுறது அவர் தான். அவர்கிட்டையும் சொன்னால் அவரும் எனக்கு விஷ் பண்ணார். அகைன் நாளைக்கு அந்த பாட்டோட நம்ம ஷோ ஆரம்பிக்கிறோம். சூப்பராக